வாட் இஸ் த ஐடியல் ஸ்லீப்பிங் பொசிஷன் இன் ப்ரெக்னென்சி? இது காமனாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு கொஷின். ஸோ டாக்டர் நாங்கள் எப்படி படுக்கணும், குப்புற படுக்கலாமா, சைடில் படுக்கலாமா அப்படிங்கிறத ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய கொஷின். ஃபர்ஸ்ட் 3 months ஆஃப் ப்ரெக்னென்சி வரைக்கும் உங்களுக்கு ப்ரெக்னென்சி பொசிஷன், ஸ்லீப்பிங் பொசிஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. பிகாஸ் அப்போது வந்து உங்களோட கர்ப்பப்பை வந்து இடுப்பெலும்புக்குள்ளேயே, பெல்விக் போன்ஸ்குள்ளேயே இருக்கும். பட் ஆஃப்டர் 4th month அப்புறம் என்ன ஆகுனா உங்களுக்கு கர்ப்பப்பை பெருசாகி அது வந்து பெல்விக் போன்ஸை விட்டு வெளியே வருது. வெளியே வரப்போ என்ன ஆகுதுன்னா உங்களோட நீங்கள் படுக்கிறப்போ, ஃப்ளாட்டாக படுக்கிறப்போ உங்களோட வெசல்ஸ், மெயினாக வந்து கிரேட் வெசல்ஸ் ஆஃப் யுவர் நம்மளோட அயோட்டா, ஐவிசி எல்லாத்தையுமே வந்து அது அழுத்துது. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேபிக்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் குறையும். அதனால இப்போவுமே வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைட் இஸ் ஐடியல்னு சொல்லுவோம். எப்போவுமே ஒரு சைடு திரும்பி படுக்கிறது பெட்டர். பட் ஒரு சைடாக பேஷண்ட்ஸ் அப்படி திரும்பி படுக்கிறப்பவும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒரு சைடாக நீங்கள் திரும்பி படுக்கிறப்ப என்ன ஆகுனா உங்களோட எல்லா வெயிட்டும், மோஸ்ட் ஆஃப் த வெயிட் ப்ரெக்னென்சி அப்போ நம்ம கொஞ்சம் ஓவர் வெயிட் ஆகிருக்கும். அந்த வெயிட் எல்லாமே வந்து உங்களோட ஷோல்டருக்கும் நெக்குக்கும் வரதுனால நெக் பெயின், ஷோல்டர் பெயின் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணலாம். ஸோ ஐடியல் பொசிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நேராக படுக்கிற மாதிரி இருக்கணும். பட் ஆனால் ஒரு மைல்டாக லெஃப்ட் சைடில் டில்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இப்போ நீங்கள் நேராக படுக்கிறீங்க, ஒரு நார்மலாக ஒரு பில்லோ வச்சுருக்கீங்க, ரைட் சைட் ஆஃப் யுவர் பாடியில் ஒரு சின்ன பில்லோ மாதிரி வச்சுக்கிட்டீங்க, இதை விட மெல்லிசான ஒரு பில்லோ வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ உங்களோட பொசிஷன் அப்படிங்கிறது ஒரு லெஃப்ட் சைட் வித் மைல்ட் டில்ட் இருக்கிற மாதிரி இருக்கிறது எப்போவுமே வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுள் பொசிஷனாக இருக்கும். தட் இஸ் ஒன் திங். அண்ட் அனதர் திங் இஸ் எப்போவுமே வந்து ப்ரெக்னென்சி படுத்துட்டு இருக்கப்போ, ப்ரெக்னென்ட் மதர்ஸ் படுத்துட்டு நீங்கள் எழுந்திருக்கிறப்போ எப்போவுமே வந்து அப்டமன் ஸ்ட்ரெச் பண்ணி இப்படி எழுந்திருக்கக்கூடாது. யூ ஷுட் டர்ன் டுவர்ட்ஸ் ஒன் சைட். யூ ஷுட் கம் டு த எட்ஜ் ஆஃப் த பெட். ஒரு சைடு வந்து கையை நல்லா ஊனிட்டு அதுக்கடுத்து எழுந்திருக்கிறதுனால அப்டமனில் டைரக்ட் ப்ரெஷர் வரதை வந்து அவாய்ட் பண்ணலாம். தேங்க்யூ.